இந்த தலத்து பெருமானை வழிபட்ட செய்தியை ஞானசம்பந்தர் இந்த தேவாரத்தில் பதிவு செய்தார். சடாயு சம்பாதி. அதுபோல இந்த ரிக்வேதம் சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் வழிபட்ட தலம், வேள் என்று சொல்லக்கூடிய முருகவேள், கருவேள் என்று சொல்லக்கூடிய மன்மதன் வழிபட்ட தலம், சூரியன் வழிபட்ட தலம், இன்னைக்கு செவ்வாயினுடைய தலைமாகவும் உள்ளிருக்கு வேளூர் விளங்குகிறது. இப்போ இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால உள் இருக்கு வேள் ஊர், அங்க இருக்கிற பெருமானுக்கு பேர் தான் செல்வமுத்துக்குமார சுவாமி என்று பேர். அதுதான் இப்போ நம்ம தர்மியாயத்தினுடைய இந்த மடத்திலையும் செல்வமுத்துக்குமார சுவாமின்னு நம்ம வச்சிருக்கிறோம், புரியுதா? அதனால வைத்தீஸ்வரன் என்பது பெருமானுடைய திருநாமம். வடமொழியில தையல் நாயகி, அதை 2வது பாட்டிலே குறிப்பிடுற தையலால் ஒரு பாகம். அம்பாள் பேரு தையல் நாயகி. தையல் என்றால் பெண் என்று பொருள். தையல் நாயகி என்றால் பெண்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவியாக இருக்கக்கூடியவள் என்று பெயர், சரியா? அதனால தையல் நாயகி. பாரதி கூட தையலை உயர்வு செய் அப்படின்னு. தையல்னா நம்ம நினைக்கிற ஸ்டிச்சிங் இல்லை, புரியுதா? தைக்கிறது இல்லை, அந்த தையல் அல்ல. தையல் என்றால் பெண்ணுக்கு தையல் என்று பெயர். எனவே தையல் நாயகி என்பது அம்பாளுடைய திருநாமம். செல்வமுத்துக்குமரன் என்பது அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருநாமம். இந்த வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. அங்க வேப்ப மரம் தலைமரமாக, சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்றது அந்த குளத்தினுடைய பெயர். சித்தாமிர்த தீர்த்தம். அதுல வெள்ளமும் உப்பும் கரைப்பாங்க, பல்வேறு நோய்கள் குணமாகும். வெள்ளமும் நோயும் அந்த உப்பும் கரைச்சி அந்த குளத்தில் கரைச்சிட்டு பெருமானை வழிபாடு செய்தால் நோய்கள் குணமாகும். பெருமான் செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வைத்தீஸ்வரன் கோவிலில் தன்னுடைய உடல் உபாதைகளுக்காக வேண்டிக் கொள்பவர்கள் 1000 பேர், குணம் பெற்றவர்கள் லட்சம் பேர் அங்கேயே வேண்டிக் கொண்டு தவம் இருப்பார்கள். முடிகாணிக்கை செலுத்துறேன், நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேன் அப்படின்னு நிறைய வேண்டுதல்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைப்பார்கள். வைத்து அது நிறைவேறணுன்னே அது போன்ற அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடியது நாள்தோறும் நம்ம பார்க்கலாம். அதே போல வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக முருகன் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக போகிறத நம்ம பார்க்கலாம். மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று அந்த பெருமானை வழிபாடு செய்தல் அப்படிங்கிற ஒரு வரலாறு அந்த தலத்திற்கு உண்டு. இன்று அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பலவிதமான புகழ் உண்டு. வாழ்க்கையில் ஒரு முறையும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வருவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதை சுவாமி இந்த பகுதியில் பாடியிருக்கார். சுவாமி மருந்தீசர், நம்ம திருவான்மையூரில் இருக்கு இல்லையா, மருந்தீசர். இந்த மாதிரி தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறது, மருந்தீசர் பேர். இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 2 பேரும் பாடியிருக்காங்க. திருநாவுக்கரசர் சொல்றார், வேறாயிரம் பரவி வானோர் எத்தும் வெம்மானி, பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை, திரிபுரம் தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை, உள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன். இவ்வளவு நாள் நான் அந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்காம விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் பாடுகிறார். அதில் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி ஒரு வைத்தியன் 3 விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒன்று, அவனுக்கு அந்த நோயை பற்றிய தெளிவான மருத்துவ முறைகள் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, டயக்னைஸ் பண்ணுறது, இந்த நோய் என்ன நோய் அப்படின்னு தெரியும், அதுதான் மந்திரம். தந்திரங்கிறது ஒவ்வொரு நோயாளியுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சில பேர் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பான், சில பேர் ரொம்ப கவலைப்படாமல் இருப்பான், சில பேர் மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை கூட மிகைப்படுத்தி பயந்துக்குவாங்க, உயிர் போயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய மனம் அறிந்து பண்ணுறதுக்கு பாருங்க, அதான் தந்திரன்னு. அடுத்து 3வது தான் மருந்து கொடுக்கணும். போனவுடனே ஒரு மருத்துவர் நோயாளிக்கு மருந்து எழுத ஆரம்பிச்சான்னா மருத்துவனே அல்ல. அதனால தான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி 3 சொல்றாரு டாக்டருக்கு வேணும். தீரா நோய் தீர்க்க வரலான்னா
அந்த உடல் நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய நோய். தீரா நோய்ங்கிறது உயிரை பற்றி இருக்கிற பிறவி பிடி. பிறவிங்கிற ஒரு நோய். ஏன் நம்ம வினை செய்ய செய்ய பிறவி வந்து கொண்டே இருக்கும். அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரே மருத்துவம் யார் என்று சொன்னால் மருந்தீசனாக இருக்கக்கூடிய வைத்தியநாதர் பெருமான். அதனாலதான் தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் அதே செய்தியை அங்கு பாடுகிறார். எனவே அந்த ஊரினுடைய பெயர் புள்ளிருக்கு வேலூர், கோயிலினுடைய பெயர் வைத்தீஸ்வரன் கோவில், தீர்த்தத்தினுடைய பேர் சித்தாமிரத தீர்த்தம். அதே போல அம்பாள் பேர் தையல் நாயகி, சுவாமி பேர் மருந்தீஸ்வர், வைத்தியநாதர் பெருமான். முருகன் வந்து ஒவ்வொரு கார்த்திகைக்கும் அங்கே மிகப்பெரிய விழா. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு கார்த்திகைக்கும் அங்கேயும் நடக்குது, அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. 17ஆம் தேதி இங்கே நடக்குது கார்த்திகை, மிகப்பெரிய விழா, அபிஷேக ஆராதனையெல்லாம் நடக்கும். அதுபோல நிறைய அந்த முருகன் மேல நாமாவளிகள் அடியனுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா பாடியிருக்கார். முத்தையா முத்தையா, முத்துக்குமாரனுடைய அம்மா, இந்த மாதிரி நிறைய, ஏன்னா இந்த பதிகம் வரும்போது இதெல்லாம் சொல்ல முடியும், நிறைய நாமாவளிகள் பாடியிருக்கிறார். அதற்கு முன்னாடி 16ஆம் நூற்றாண்டுல முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு குமரகுருபரர் அந்த முருகன் மேல ஒரு தனியாக பிள்ளைத்தமிழை பாடியிருக்கார். முத்துக்குமார சாமி பிள்ளைத்தமிழ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய அம்புலி பூர்வம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அருவன்ன உருவன்ன அன்றன்னு நின்றவனுடன் அம்புலி ஆடவாவே, அழகு புலி கந்தபுலி தடையபுர கந்தனுடன் அம்புலி ஆடவாவே, அற்புதி கலந்தவன் அளித்த குமரேசனுடன் அம்புலி ஆடவாவே, அழகு புலி கந்தபுலி தடையபுர கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. அந்த நடை எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஊருக்கு கந்தபுரி அப்படின்னு ஒரு பேரே இருந்திருக்கு. அதை வந்து முத்துக்குமார சாமி பிள்ளைத்தமிழ்ல குமரகுருபரர் பாராட்டுகிறார். அது மாதிரி அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் சிதம்பரம்னா அது சுவாமிக்கு பெருமை, நடராஜருக்கு. ஆலவாயின்னு சொன்னால் மீனாட்சிக்கு பெருமை. மீனாட்சியை வணங்கிட்டு தான் நீங்கள் சொப்பநாதரை வணங்கவே முடியும். அதே போல நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் வந்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பு. அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு சிறப்பு. செல்வ முத்துக்குமரன் எல்லா பூஜையும் முருகனுக்கு பிடிச்சதான் சுவாமியம் பாடுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் சுவாமியம் பாடம் முடிச்சுட்டு முருகனுக்கு வருவாங்க. ஆனால் வைத்தீஸ்வரன் கோயில் முருகனுக்கு முடிச்சுட்டு தான் வரும். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான கோவில் வெள்ளல். நல்ல அருமையான ஒரு திருத்தலம். மேற்க பார்த்த திருத்தலம். நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் மருந்தீஸ்வரர் வந்து மேற்க பார்த்து தான் இருக்கும், அப்படித்தானே? இங்கேயும் மருந்தீஸ்வரர் வந்து மேற்க பார்த்துட்டு இருக்காரு. திருப்பனந்தாள் மேற்க பார்த்து இருந்தார். கண்டியூர் மேற்க பார்த்து இருந்தார். இந்த மேற்க பார்த்த திருத்தலங்கள் மேற்றளி அப்படின்னு அதுக்கு பேர். கட்சி மேற்றளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இதெல்லாம் மேற்க பார்த்துருக்கோ அதற்கு பேர் தளினா கோயில். மேற்க பார்த்த கோயிலுக்கு மேற்றளின்னு பேர். ஏன் அது சிறப்பாக சொல்றோம்னா 90% கோயில் கிழக்க பார்த்து தான் இருக்கும். சிவன் கோவில்கள் தெற்கு வடக்கா இருக்காது. பெருமாள் கோவில் அதே மாதிரி தான் கிழக்க பார்த்து தான் இருக்கும். ஆனால் சில கோவில்கள் மட்டும் மேற்கு அமைந்திருக்கும். அந்த தலங்களுக்கு பேர் மேற்றளி அப்படின்னு பேர். கட்சிப்பு மேற்றளின்னா தனியாக அது மேற்க பார்த்துருக்கும். மற்ற காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா கோவிலும் கிழக்க பார்த்துருக்கும். மேற்றளி மட்டும் மேற்க பார்த்துருக்கும். அந்த மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு மேற்க பார்த்த ஒரு திருக்கோவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி.